இந்த போராட்டம் ஏதோ காங்கிரஸோட போராட்டம் நினைக்க வேண்டாம். இந்த போராட்டம் எதுக்கு பண்றோம்? மிக முக்கியமான ஒரு போராட்டம். இது ஏதோ அதானி ஊழல் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது அதானி ஊழல் அல்ல. இது நீங்களும் நானும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல டெய்லி போய் காசு போட்டு ஏதாவது பணம் ஏறும்னு டெய்லி காசு போடுறவங்க காசு 30 லட்சம் கோடி ரூபாய் சுரண்டிய ஒரு ஊழல். அதை சுரண்டி அதானி என்றும் ஒரு பெரிய பிம்பத்தை இந்த நாட்டில் உருவாக்கி அதற்கு ஒரு பெரிய ஆரவாரம் பண்ற ஒரு பெரிய ஊழலை ஒரு சர்வதேச ஒரு பத்திரிகை நிறுவனம் சுட்டி காட்டினால், எவிடன்ஸோட சுட்டி காட்டினால், அதற்கு ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்காத செபியும் இடியையும் எதிர்த்து இந்த போராட்டம். இந்த அமலாக்கத்துறைக்கு இது ஒரு கேவலம், அசிங்கம். இன்னைக்கு அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மணல் லாரி தடுத்துட்டு இருக்காங்களே தவிர பெரிய ஊழல்வாதிகளை அவங்களை பிடிக்க வேண்டிய கடமையை அவங்க மறந்துட்டாங்க. இன்றைக்கு நாம் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஜனநாயகத்தோடு நீங்கள் இயங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் வேலைக்கு வரும்பொழுது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சபதம் எடுத்து அங்க வந்தீங்களோ அதுக்கு உண்மையா நீங்க நடந்துக்கணும் இருந்தா நீங்க மக்களோடு பயணிங்கள். மக்களுக்கு விரோதமான செயல்களை அதானிகளோடு அம்பானிகளோடு இந்த பல ஆதிக்க சக்திகளோடு சேர்ந்து இருந்தால் மக்கள் சக்தியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் எச்சரிக்கிறோம். இரண்டாவது, இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களை இவர்களால் எதிர்க்க முடியவில்லை. அதனால்தான் இந்த மாதிரி இடி அமலாக்கத்துறை பல ஏவல் சக்திகளை விடுகின்றார்கள். மறுபடியும் சொல்றேன், இந்த போராட்டம் காங்கிரஸ் கட்சிக்கானதல்ல, ஒரு பொதுமக்களுக்கான போராட்டம். நம்ம பணம் 30 லட்சம் கோடி ரூபாயை சுரண்டினார்கள். இதற்கான போராட்டம் தான். அதற்காக இது எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் எச்சரிக்கிறோம். இது இன்னைக்கே நீங்க வாபஸ் வாங்கி இந்த ஊழலை நீங்க எதிர்ப்பீர்கள் என்றால் ஆகும், இல்லை என்றால் மக்கள் சக்தியை எதிர்க்க வேண்டும். நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக நாடாளுமன்றத்துக்கு வந்த உடனடியாகவே 56 இன்ச்சு மார்புள்ள மோடி 5 இன்ச்சாக மாறிவிட்டது, குறுகிவிட்டது. நமது இளம் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து ஒவ்வொரு நாளும் மோடி நடுங்கிக் கொண்டே இருக்கின்றார். நம்ம இளம் தலைவர் ராகுல் காந்தி இந்த மக்களின் நலனுக்காக, தேசத்தின் நலனுக்காக உண்மையை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றார். பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டிருந்த மோடி இன்றைக்கு ராகுல் காந்தி சிங்கம் போன்று நடக்கும் பொழுது மோடி பூனை போன்று பயந்து ஓரமாக நடந்து செல்ற கண்கொள்ளா காட்சியை நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பார்க்கின்றோம். மிகப்பெரிய ஊழலை இன்றைக்கு இந்தியாவில் அரங்கேற்றிய மோடியும் மோடியை சார்ந்த கும்பலும் இன்றைக்கு நாட்டை கபலீகரம் செய்கின்றார்கள். மக்களின் வரி பணத்தை மோடி அவர்கள் கபலீகரம் செய்கின்றார்கள். அதானி அவர்கள் தேச மக்களின் சொத்துக்களை சூறையாடுகிறார்கள். இதையெல்லாம் இந்த தேசத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒவ்வொரு தொண்டனும், இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேசிய நெஞ்சங்களும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இளந்தலைவர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலக அரங்கிலேயே போற்றக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றார். அதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த தேசத்தை அவர் நேசிப்பதும் மக்களை நேசிப்பதும். மோடி அவர்களின் ஊழலை, முகத்திரையை ராகுல் காந்தி ஒவ்வொரு நாளும் கிழித்து கொண்டு இருக்கின்றார். அவர்களின் ஆட்சி முடியை வரப்போகின்றது. இந்த மாபெரும் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு மயிலாடுதுறை மக்களின் சார்பாக நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் ஒரு நாள் கண்ணை மட்டும்தான் கண்ணசைத்தார். இவ்வளவு கூட்டம் இன்றைக்கு மாநகரமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. ஒரு நாள் கையசைப்பார், தமிழகமே ஸ்தம்பிக்க போகிறது. இன்னொரு நாள் குரல் கொடுப்பார், டெல்லி மாநகரமே ஸ்தம்பிக்க போகிறது. மோடி அவர்களே, தவறு செய்யாதீர்கள், நிறுத்திக் கொள்ளுங்கள். ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை கோரிக்கொண்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இந்த கூட்டம் என்பது நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய மாநில தலைவர்களுடைய ஆலோசனைப்படி நடைபெற்றிருக்கிற கூட்டம். இந்த கூட்டம் நேற்று முடிவெடுத்து இன்று கூடிய கூட்டம். நினைத்து பாருங்கள், ஒரு நாள் தான் டைம். எங்களுடைய மாநில தலைவர் சொன்னார்கள், தமிழ்நாடு முழுவதும் இங்கே வந்துவிட்டது, இன்னும் நீங்கள் உங்களுடைய பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம், எங்களுடைய அருமை தலைவர் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். யாருடைய ஆட்சியிலே, இந்த மோடியுடைய அரசாங்கத்திலே இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடுகளை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிய பெருமை எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி ஒருவருக்கு உண்டு என்பதனை இந்த நாடு நன்கு அறியும். மிகப்பெரிய ஒரு அநியாயம். இதை தட்டி கேட்க திறன் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய
தலைமையிலே இப்போ சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்கள் உடனடியாக உங்களுடைய கடமையை செய்யுங்கள். ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்ட திருத்தன்படி உங்களுடைய கடமையை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டம் என்பதை இனி இந்தியா ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் உங்களை பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகத்திலே வெடிக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை பாராட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய மாநில தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நடைபெறுகின்ற போராட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு மோடி அவர்கள் யாருக்கு துணை போகின்றார்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். மோடி அவர்கள் இன்றைக்கு சொல்ல போனால் நெடுஞ்சாலை துறையை அதானிக்கு தாரை வார்க்கின்றார்கள், ரயில்வே துறையை அதானிக்கு தாரை வார்க்கின்றார்கள். இப்படி எல்லா துறைகளையும் தனியாருக்கு தாரை வார்த்து அவர்கள் தனியாருக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை வளர்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு மோடி அவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு ஹிண்டன்பர்க் என்ற ஆய்வு நிறுவனம் மோடி அவர்கள் இந்த பங்கு சந்தையில் எவ்வளவு பெரிய ஊழலுக்கு துணை போயிருக்கின்றார்கள், எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள், 20,000 கோடி ரூபாய் இங்கே போலி நிறுவனங்கள் மீது நீங்கள் அங்கே வைப்பு தொகையாக வைத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் தொடர்ந்து அதை விசாரிப்பதற்காக செபி என்கின்ற அந்த அமைப்பை மத்திய அரசு நியமித்தது. அதற்கு மேல் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்து அதையும் அந்த செபி என்கின்ற அமைப்பு சரியாக செய்யாமல் அவர்களே இன்றைக்கு அதானியுடைய வினோத் அம்பானி இன்றைக்கு அந்த அம்பானியினுடைய அவர்களுடைய பங்குகளுக்கு துணை போயிருக்கின்றார்கள், போலி பங்குகளை விற்கிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? மத்தியில் இருக்கின்ற மோடி அரசாங்கம். அதற்காகத்தான் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் அம்பானி அதானி என்கின்ற பெயரை சொன்னவுடன் இந்த பெயரை உச்சரிக்க கூடாது என்று சொன்னார்கள். அதற்கு தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார்கள், A1 அக்யூஸ்ட், A2 அக்யூஸ்ட் என்று பாராளுமன்றத்தில் சொல்லி அன்றைக்கு பேசினார்கள். ஆகவே இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுகிறார்கள். இங்கே இருக்கின்ற அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், ஈடி துறையாக இருக்கட்டும், எதற்காக துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய எங்களுடைய தலைவர் இருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெறுகின்ற கண்டன போராட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் இன்றைக்கு துவக்குகின்றார்கள். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அதற்கான போராட்டங்களை தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு போராட்டம் வெல்க வெல்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மத்தியில் ஆளும் பாஜக அரசு இன்னைக்கு எவ்வாறும் நம்ம நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி தலைவரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கண்டிப்பாக கண்டக்கூடியது. நிச்சயமாக ஒருபொழுதும் காங்கிரஸ் பேரிக்கிற நண்பர்கள், காங்கிரஸ் பேரிக்கிற குடும்ப நண்பர்கள் யாரும் ஒருபொழுதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். நிச்சயமாக இங்க இல்ல டெல்லியில் இருக்கிற மோடி அவர்கள் நாம சொல்லணும். அதே போல இன்னைக்கு இருக்கிற மோடி கையில் இருக்கிற இந்த ஏஜென்சிங்க எல்லாம் கூட நாம கண்டனம் சொல்லி அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் இன்னைக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஒருபொழுதும் நாம யாருமே அனுமதிக்கிறோமா? மோடிக்கு சவால் விடலாமா? மோடி அவர்களே, நாங்கள் சவால் விடுகிறோம். உங்க கையில முடிஞ்ச பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.